வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ப்ளூடூத் இயர்ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அதை பற்றின ரிவ்யூவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ப்ளஸ் அந்த பெல் சிம்பலையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் யூஸ் பண்ணுற அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VCool அப்படிங்கிற ஒரு பிராண்ட். அதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா VCool WCZ10 அப்படிங்கிற மாடல். இதனோட எம்ஆர்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1999. ஆனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ண ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1099, அதாவது 1099 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் சம்டைம்ஸ் இந்த ஹெட்ஃபோனோட ரேட்டை சம்டைம்ஸ் 1000 வரைக்கும் குறைச்சியும் அமேசான் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் போய்ட்டு அமேசான்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட பாக்ஸோட பின்பக்கம் திருப்பணும்னா என்னென்ன ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில், அதுக்கப்புறம் அது என்ன வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுது, ப்ளஸ் ப்ரொஃபைல் என்ன சப்போர்ட் பண்ணுது, ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும் 10 மீட்டர்ஸ்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை டைம் 200 hours அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பிளேயிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 6 to 8 hours வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 to 2 hours அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மைக், அதுக்கப்புறம் வயர்லெஸ் சப்போர்ட், அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கால் பேசிக்கலாம், அதுக்கப்புறம் மியூசிக் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் உள்ளார VCool அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரி கேஸ், அதாவது ஹெட்ஃபோன் கேரி பண்ணுறதுக்கான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களோட ஹெட்ஃபோனை டஸ்ட்லேயும் மாய்ஸ்சர்லேயும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பக்கமாக வச்சுட்டு பாக்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மேனுவல்ஸ், ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா கேரி கேஸை ஓப்பன் பண்ணி ஹெட்ஃபோனை வெளியே எடுப்போம். ஸோ கேரி கேஸ் அதனோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணியிருந்தாலையும் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்காண்டி இந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது இயர்லேருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த ரப்பரோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலையும் கூட உங்களுக்கு அந்த உங்களோட காதில் எந்த ஒரு பெயின் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 weeks யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு பெயினும் எனக்கு இல்லை. ஃபஸ்ட் ஒரு 1 or 2 daysக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெயின் இருந்துச்சு. ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பெயினும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட ஒயர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டேங்கிள் ஃப்ரீ ஒயர். ஸோ சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காது. இதோட ஒயர் டைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒயர் சிக்குகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ இந்த குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதனோட கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ், அதாவது வால்யூம் கூட்டிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி பாட்டு மாற்றிக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு அதை ஒரு ரப்பரால் கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்கான ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆன் ஆகிட்டு இந்த மாதிரி கலர் சிக்னல்ஸ் கொண்ட ஒரு LED லைட் இதுவாகும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆன் ஆகிடுச்சு, பேர் ஆகிடுச்சுன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இதே சார்ஜ் தீர்ந்து போச்சு அப்படின்னா ரெட் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் பேரே ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி விட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ரெட் ப்ளூ இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னு அர்த்தம்னா பேர் ஆகலை, கனெக்ட் ஆகலை எந்த ஒரு டிவைஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பேர் ஆகிட்டா ப்ளூ, அதே மாதிரி சார்ஜ் லோ ஆகிடுச்சு அப்படின்னா ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ இதான் இதனோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதனோட இயர் டிப்ஸ் இருக்குல்ல, இதனோட குவாலிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களோட எல்லா இயருக்கும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரியான டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வெளியில் இருக்கிற நாய்ஸ் வெளியில் கேட்காத அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பக்காவாக செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களோட சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் எக்ஸாக்டாக அழகாக கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஆக்சுவலாக பேஸ் இருக்கிற ஒரு சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். ஸோ இதனோட பேஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் சொல்லணும். ஸோ பேஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, ப்ளஸ் ட்ரிபிள் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி சாங்ஸ் இதில் உச்சரிப்பும் நல்லா தெளிவாக அழகாக கேட்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. இதனோட ட்ராபேக்
அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து கால் பேசுகிறவங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து சூட் ஆகாது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து அந்த மைக் ஹோல் வந்து அந்த கரெக்டாக வந்து ரைட் சைடு இயர் பீஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசும்போதும் நீங்கள் வந்து இதை கட்டிட்டு வாய்க்கிட்ட வச்சு பேசுகிற மாதிரி அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு வந்து உங்களோட வாய்ஸை வந்து பிக் பண்ணி எதிராளிக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களால வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களால கேட்க முடியல, சரிங்களா? ஸோ அது ஒரு விஷயம், அதான் வந்து பெருசாக நான் ட்ராபேக்குன்னு பார்க்குறது. அதுக்கடுத்து இரண்டாவது விஷயம் அப்படின்னு நான் சொன்னால், இதனோட பேட்டரி பேக்கப். என்ன தான் வந்து 6 to 8 hours அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொடுத்துருந்தாலும் இதனோட பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 hours வரையும் தான் வருது கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஸ்டாண்ட் பைக்கு போயிடுது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக வந்து அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேட்டரியும் வந்து சேவ் ஆகும் இதில், சரிங்களா? ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் ரெயினில் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்டாலும் சரி பெருசாக வந்து இதுக்கு வந்து பாதிக்கிட்ட வாட்டர் ப்ரூஃப்ன்றத விட ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், சரிங்களா? ஸோ ஸ்வெட்டிங்ஸ் அப்புறம் ரெயின் ட்ராப்ஸ் இந்த மாதிரிலாம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஹெட்ஃபோன். நீங்களும் இந்த ஹெட்ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கொடுத்த காசுக்கு அது 1000 rupees அப்படின்னா அந்த 1000 rupees ஒர்த்தான இயர்ஃபோன் தான். நான் வந்து இதில் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்னென்ன ஒரே ட்ராபேக் அந்த கால் பிரச்சனை தான். ஸோ அது மட்டும் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும் இந்த ஹெட்ஃபோன். அதை தவிர்த்து மற்றபடி எல்லா விஷயமும் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ பி கூல் ஒரு அருமையான ஹெட்ஃபோன் தான், யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருக்கும் ஏற்ற ஹெட்ஃபோன், சரிங்களா? வயர்லெஸ் ஹெட்ஃபோன் ரொம்ப சீப்பாக ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் பக்காவான ஹெட்ஃபோன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணிவிடுங்க. மேலும் இது போல் டெக்னாலஜி ப்ராடக்ட்களுக்கு ரிவ்யூ சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.